இந்த பதிவு எதுக்காகனா, நேற்றுக்கு சோஷியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டீம் வந்து ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு சஞ்சு சாம்சனை ஆர்ஆர்கிட்ட ட்ரேட் பண்ணிடுச்சு. இது வந்து நம்பிக்கை துரோகம், நமக்கு கப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமாக அந்த ஜடேஜாவை இது மாதிரி பண்ணலாமா போகலாமான்னு சொல்லி நிறைய பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னை அதை பார்த்ததும் அந்த பதிவெல்லாம் பார்க்கும்போது தோணுன விஷயம், நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபீல்டராக நமக்கு ஒரு இழப்பு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை இது மாதிரி ஹீரோ வர்ஷிப் பண்ணி பேசும்போது எப்படி சொல்கிறதுனா, பல பிளேயரோட வாய்ப்புகள் இங்கே தட்டி பறிக்கப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேறீங்க. ஏன் போன சீசன்லேயே எடுத்துக்கங்க, கடைசியில் ஆயுஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், உர்வில் பட்டேலாக இருக்கட்டும், டெவால் பிரவிஸாக இருக்கட்டும், இந்த பிளேயர்லாம் வளர்ந்து வர பிளேயர்ஸ். அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேமை மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் பண்ணி ஒருத்தரை நீங்கள் எப்படி சொல்கிறது, ப்ரமோட் பண்ணுறது அவரோட பிஸ்னஸுக்கு வேணால் அது நல்லா பலன் கொடுக்குமே தவிர நமக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, ஆடியன்ஸாக நம்மளோட வேலை என்னென்னா, அந்த கேமை பார்த்து ரசிக்கிறோம். வெற்றி பெற்றுச்சுன்னா சந்தோஷப்படணும், தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அடுத்த மேட்ச்சில் பார்த்து போங்கிற மாதிரி கடந்து போக வேண்டியது தான் நம்மளோட வேலை. அதை நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருச்சுங்கிற மாதிரி சிஎஸ்கே டீம். ஆக்சுவலாக சிஎஸ்கே பண்ணுறது பிஸ்னஸ்ஸு. அவங்க பிஸ்னஸுக்கு எது சூட்டபுளாக இருக்குங்கிறத அவங்க முடிவு பண்ணி எடுக்க போகிறாங்க. இதில் நம்ம பெருசாக கருத்து தெரிவிக்க வேண்டிய வேலை இருக்கான்னு கேட்டால், ஆஸ் ஆடியன்ஸாக கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணிருச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறது ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயந்தான். நான் தோனியோட மிகப்பெரிய ஃபேனு. தோனினால் எத்தனை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்ம நாட்டில் வந்து வாய்ப்பே கிடைக்காம போயிட்டாங்க தெரியுமா 15 வருஷத்தில். அதே மாதிரி நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின்னால் எத்தனை பிளேயர் எப்படி சொல்கிறது, அதுக்காக அவங்கள காரணம் சொல்ல முடியாது. அவங்க இடத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. அவரு கூட ஒன்றா விளையாண்ட வாசிம் ஜாஃபருக்கு பெருசாக வாய்ப்பே கிடைக்கல. ஹேமன் பதானிக்கு வந்து யுவராஜ் கேஃப் மூலயமா அவங்களோட வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டுச்சு. ஹேமன் பதானிக்கு அந்த 6th பிளேஸுங்கிறது செம்ம பிளேயராக இருந்தார். யுவராஜும் கேஃப் வந்து தான் அவங்களோட வாய்ப்பு பறிக்கப்பட்டது. அதனால் கேமை பார்த்து கடந்து போங்க. அது அந்த நேரத்துக்கு யார் வேணுமோ அந்த கேமே பிக்கப் பண்ணிக்கும். அதனால் இதை நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்க ஹேட்டட் கமெண்ட்ஸ்லாம் போகிறது சரியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சு. சீரியஸாக பார்க்க வேண்டிய லைஃப்பை விளையாட்டாக பார்க்குறீங்க, விளையாட்டாக பார்க்க வேண்டிய கேமை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. அதனால தான் இந்த பதிவு ஒன்று தோணுச்சு. கேமை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க, அவ்வளோதான். நன்றி.